ஆம்பளை வயரா தொங்குது. எங்க பெண்கள் என்னைக்குமே அப்படி மின்சார மாதிரி இருக்கணும். ஆண்கள் தொட்டா ஷாக் அடிக்கணும். தெரியுமில்ல? இப்பதான் நீ சரியான வேலை செஞ்சிருக்க. அப்படி இருக்கணும். அப்படினால பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். மைக் செட் ஓனர் கொஞ்சம் நேரம் லைட்டா ஆஃப் பண்ணுங்க. மேடையில மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அதுக்குன்னு உள்ள மேக்கப் ரூம்ல ஆஃப் பண்ணிடாதீங்க. அடுத்தவங்க கிளம்பணும். கொஞ்ச நேரம் நிப்பாட்டி பண்ணுங்க. அப்பதான் எடுத்து கொடுக்கும். அப்படினால ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா நீங்க எல்லாம் பார்த்து நாடகத்தை வச்சாதான் நாங்க நாடகக்காரங்க வாழ முடியும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு கேட்டு பரிகண்ண பத்தி சொல்லுவா. வைக்கிறேன்னு அப்படியா? என்னங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. சுதியை நீங்க வச்சாதானே நான் பாட முடியும். வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இறக்கு காட்டுறேன்னு சொன்னீங்களே காட்டாமல்ல போகுது. சூப்பர்பா. வேற ஒண்ணு இல்ல. அந்த இடத்துல லைட் எரிய மாட்டேங்குது. இல்ல அந்த நான் தான் சொல்லிட்டேன். லைட்டிங் தெரியும்னா லைட்டை நிப்பாட்டினாதான் தெரியும். கொஞ்ச நேரம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருக்கிற மாதிரி இருந்தா. அண்ணே டீப் லைட் மட்டும் ஆஃப் பண்ணேன். இல்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எல்லாம் ஒரே கனெக்ஷன். அப்புறம் ஆஃப் பண்ணா அப்புறம் அங்க வந்து கத்த போறாங்க. ஆமா அப்படிங்கறால அப்ப எதுல விட்ட? நீ எதுல விடுற எங்க விடுறன்னு சொல்லிட்டா விடுற. இப்ப வர ஷார்ட் அப்படியே பாடுறேன். மாமா 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 ஏமா 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 டான்ஸ். கொஞ்சம் சின்னதுக்காக கொடுத்தோம். இப்ப அடுத்து இளைஞர்கள் கொஞ்சம் கொடுப்போமா? கண்டிப்பா. எப்படி கொடுக்கணும்? எப்படி வேணாலும் நீங்க கொடுக்கலாம். நைவா கொடுப்போம். கொடுங்க. ரக்கோலி கூவையிலே ரோசாத்தி நீயமில்லே ரக்கோலி கூவையிலே ரோசாத்தி நீயமில்லே
ஐயோ 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 எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வாசிக்கிறேன்? புடுக்கு புடுக்குனே வாசிக்கிறேன். புட்டு புட்டுன்னு வாசிக்கிறேன். நீங்க எதுக்கு இக்க போடுறீங்க? நீங்க டான்ஸ்லயே ஒரு நல்ல டான்ஸ். நானு அசிங்கமே பேச மாட்டேன். நாங்களே சொல்றோம். நீ ஏமா சொல்லிக்கிட்டே வேலை பார்த்தா ஓட்டுற? சிறந்த டான்ஸ் நீங்க தான். அப்படி எடுத்து கொடுக்கணும். அப்புறம் அசிங்க பேசுவனா? சாச்சா அசிங்க பேச மாட்டிய. எத்தனை வருஷமா சரி. மொஹரா கட்டைய பாரு. உன்னை ஊர்காரங்க இப்ப விளக்கட்ட கேட்டாங்க. உன்னை நீ மைதானத்தில் நானும் விளையாடுவேன். உன்னை நீ மைதானத்தில் நானும் விளையாடுவேன். வெட்டியத்தோடனே சுதி போகுது. என்ன இருக்காங்க? யாரும் இல்ல. குருகுரு லைட்டிங்க பார்த்தா பரவாயில்ல. எதை பார்த்துட்டு இருக்கிற நீனு? மொஹரா கட்டைங்கள பாரு. இல்ல இல்ல, இதை எப்படி செஞ்சாங்க? நெஞ்சுக்குள்ள என்ன பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் வந்திருக்கிற குறிக்கோளே பப்புனா இன்னைக்கு விஜயானு மோதி பார்க்கணும் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்திருக்கிற பப்புனு யாரு? ஏமா வந்திருக்கிற பப்புனு மட்டும் யாருன்னு சொல்லுங்க. எல்லாமா நோட்டீஸ்ல எல்லா பேருந்தையும் சொன்னாரு. என்ன எல்லா பேரையும் வெங்காய பேர் ஒழுங்கா வாச்சு இல்ல. அதுனா ஆடல் அரசி சுண்டலின்னு வாசிக்கிறவ மோகரன் என் பீச்சக்கையை வச்சு தேய்க்க. ஏமா அப்படி அப்புறம் வேற என்னவே சொல்ற? அபிநய சுந்தரி ஆடல் அரசி திருச்சி விஜினி உன் வாயில வராதா? பப்புனு பேரை தெளிவா சொல்லுவாரா? ராஜபாட்டு பேரை தெளிவா சொல்லுவாரா? ஸ்ரீபாட்டு பேரை தெளிவா சொல்லுவாரா? ஓ மோகர கட்ட மனவரா, மரியாதையா மேடைக்கு சீக்கிரம் வா. நாளா எனக்கு பயங்கர கட்டுப்புல வந்திருக்கேன். வரட்டும் இன்னைக்கு திருச்சி விஜயா மனவை மனவரான மோதி பாப்பு பாப்பமா. இல்ல என்ன நடக்க போகுது? இந்த லைட்டை போட்டுங்க. இதை போட்டா தானே தெரியும் நல்லா அழகா. இதை போடணே, இந்த லைட்டை போடணும். மஞ்சளையும் போடுங்க, வெள்ளையும் போடுங்க, எல்லாத்தையும் எல்லாம் கலர் கலரா போட்டு போடுங்க சொல்றேன். எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. நம்ம பங்காளி நினைப்பாரு, என்னடா பொம்பளை புள்ள வந்தா லைட் ஆஃப் பண்ண சொல்லுது, இவன் வந்தா எல்லா லைட்டையும் போடு கேக்குறேன். எனக்கு சங்கடமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. இருட்ட பார்த்தாவே பயம். அப்புறம் இருட்ட அறையில் அந்த புள்ளைக்கு லைட் பிடிக்காது. இருட்ட அறையில் முரட்டு குத்துங்கிற மாதிரி போயிடும். நமக்கு எதுக்கு? சரி அதை விடுங்க. எதை விடுங்க? அந்த புள்ளைய சொல்ல சொல்லு.
எங்க பார்த்தாலும் பிரச்சனையா கிடக்கு, சண்டையா கிடக்குது. என்ன மனுஷ வாழ்க்கை? இந்த வாழ்க்கை வாழ்றது பெரியாம 4 பேரை புடிச்சுக்கிட்டு என்னையா சொல்ற? வேற பொழப்ப ஓட்டிக்கலாங்கிறேன். அப்படி சொல்லு. அன்னைக்கெல்லாம் போன ஊர்ல தான் சண்டையா தான் கிடந்துச்சு. எல்லாம் கையா அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் என்ன உசுரோட இருக்க கூடாதுன்னு. அப்படி சொல்லாத மாப்பிள்ள. ஏங்க மாமா வேணாம். உடனே முடிவு பண்ணி தான் காலையில போய் கடைக்காரத்தை கேட்டேன். என்ன சாவுன்னு ஏதாவது ஒரு யோசனை முடியாதுன்னு. ஓஹோ, ஐடியா கேக்குறீங்க? ஐடியா கேட்டேன். அவரும் கொடுத்தாரு. என்னன்னு? எதையாவது வாங்கி தின்னு முடிச்சு ஆக சொன்னாரு. ரோசக்கார வாங்கி தின்னல, 4 முறுக்கு சாவு வரல. ஏப்பா வாங்கி தின்னேன். சரி, முறுக்கு வாங்கி தின்ன சாவு வரல. இப்படிதான் காரி துப்புனாரு. இன்னொன்னு சொன்னாரு. என்னன்னு? ஏதாவது குடிச்சு முடிச்சு சாப்பிடாது. ஓஹோ, வாங்கி தின்னு உனக்கு சாவு வரல. நீ நல்ல ஐடியா. குடிச்சிட்டு சாப்பிடாது. குடிக்கிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி குடிச்சுச்சா? குடிச்சேன். குடிச்சேன்ல. குடிச்சில்ல, ஏன் அப்புறம் உயிரோட இருக்க? சர்பத்து வாங்கி குடிச்சேன், சாவு வரல. மூத்திரம் தான் வந்துச்சோ? மயக்கம் வந்துச்சு, பால்டாயில கொடுத்து காப்பாத்திட்டாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது. சரி, இப்படிதான் சாவு வரலன்னு தூக்கு மாட்டியாவது செத்துறலான்ட்டு கயிறை வாங்கிட்டு போனேன். ரோசக்காரன். நான் முடிவு பண்ணிட்டேன்னா நம்ம மாத்துறதே கிடையாதுல்ல. கயிறை போய் போட்டுவிட்டு மரத்துல போட்டு தொங்கலான்னு பார்த்தா எனக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்தா நானும் தொங்குறேன். ஓ, இதுலயும் உனக்கு பார்ட்னர்ஷிப். அன்னைக்கு சனிக்கிழமை தனியா போக கூடாதுல்ல, கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு சரி வாடா 2 பேருமே தொங்குவோம்னு சொல்லி 2 பேருமே கயிறை ஓட்டமையா. அவனும் தொங்க நானும் தொங்க. ஓஹோ, பாவி பையன் அவன் செத்து போயிட்டா நான் உசுரோட இருக்கேன். 2 பேரும் தானே போனீங்க? ஆமா. பேசிட்டு தானே போனீங்க? ஆமா. 2 பேரும் தானே கை தக்க போட்டீங்க? ஆமா. 2 பேரும் தானே தொங்குனீங்க? ஆமா. அவன் எப்படி செத்த, நீ எப்படி போச்ச? அவன் கைத்துல தொங்குனா, நான் காலை பிடிச்சிட்டு தொங்குனேன். அட பாவி, கொலவார பாவியா நீ? எதையாச்சும் தொங்கணுங்கிறக்காண்டி அவன் அதையும் மீறி போலீஸ் என்னை தேடிக்கிட்டு தான் இருக்கு. எதுக்கு? காலை பிடிச்சவாக்களும் 1 இன்ச்சு மேல பிடிச்சு விட்டேன். அவனுக்கு நான் தான் காரணம்ட்டாங்க. உட்காரு உனக்கு எப்பதான் இந்த மதுரை வரும் சாமி இறங்கும்னு தெரியல. எதையாச்சும் பிடிச்சி தொங்கணும் ஆர்வத்தில் தொங்கிட்டேன். கால நினைச்சுக்கிட்டு எதையோ பிடிச்சு விட்டேன். சரி அதை விடுங்க. சரி, இங்க ஏதோ ஒரு கலகலன்னு ஒரு சவுண்ட் கேட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனை? கலகலன்னு. ஏன்னா அந்த காலத்துல பெரியவர்கள் சொன்னாங்க, என்னன்னு குழந்தை வர வேண்டி அரச மரத்தை சுத்தினதெல்லாம் அந்த காலம். ஓஹோ, குழந்தை இல்லைன்னா உடனே அரச மரத்தை சுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு 2 பிள்ளைக்கு மேல பெத்துக்காதீங்கன்னா அரசாங்கம் நம்ம ஆளுகளை பிடிச்சிட்டு நம்ம சுத்திக்கிட்டு அலையுது. அப்பயும் பாரு கவர்மெண்ட்ல அதையும் மீறி ஒரு விஷயம்லாம் எழுதியெல்லாம் போடுறாங்க. என்னன்னு? 2 குழந்தைக்கு மேல பெத்துக்காதீங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. அப்பதான் சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர். ஆமா. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இன்னைக்கு நாமளே குழந்தை, நம்மளுக்கு எதுக்கு குழந்தை? அப்படியே போயிட்டு இருக்கு. நிப்பாட்டியா அதியா பிள்ளைக்கு எவ்வளவு ஆர்வம் பாரு. வந்தோடனே நிப்பாட்டி என்ன இதுக்கு நீ வந்தோடனே ஒரு இடி இடிச்சு இல்ல என்ன மஜில் இருக்குன்னு நீ நிப்பாட்ட முடியல. இல்ல என்ன ஒரு இடி இடிச்சு இல்ல எனக்கு இடிச்ச ஆஹா பழைய பூஸ்ட் ஏத்துற மாதிரி இருக்கு. மரியாதையை கெடுத்து விடுவேன். கெடுத்து முகரங்களை பாரு. போனா போதே இடிச்சியே நான் போற வேகத்துல பேசாம போயிட்டேன். இப்பதான் உன் பொண்டாட்டியை தொட்டு ஐயா போகணும். அறிவு கிட்ட ஓகே எங்க ஓட்டி வாய என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஓகேவா அங்க பார்த்து கேட்டுட்டு இருக்க? எடுக்க போறேன். கிடக்க போறியா? நீ ஒரு ஆளுதாம்மா. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ மாட்டிட்ட. என்னத்த நினைச்ச நான் மாட்டிட்டேன்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொண்ணு கேட்க போனேன். சரி, காலமாட்டம் அடக்குனாதான் உனக்கு பொண்ணு தருவேன். ஓஹோ, உடனே அந்த வாய்ப்பு நம்மளால முடியாது. இல்ல வந்துச்சுல காலமாட்ட வந்துச்சுல வாய்ப்பு. சரி போனல அலங்காநல்லூர் போனேன், சபாஸ் பாலமேடு போனேன், நம்ம மணப்பாறை பத்தமேட்டுப்பட்டி போனேன், நம்ம ஆவரங்காடு போனேன், எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் போனேன். அத்தனை காலமாட்டையும் அடக்கிறத பார்த்தேன். சபாஸ் இது காலமாட்டை அடக்குனாதான் உனக்கு பொண்ணு தரேன் இருக்காங்க. ஆமா தம்பி, மணப்பாறை போன எல்லா மாட்டையும் பாலமேடு போன, ஆனா இந்த மாட்டை நீ இன்னைக்கு அடக்கிருப்பா. இருமா விஷயமே இருக்குல்ல. எல்லா மாட்டையும் அடக்கிறது எப்படின்னு பார்த்தேன். ஆனா மாட்டுக்கிட்ட போய் எனக்கு ஒரு பயம். என்ன பயம்? அந்த காலமாடு ரேஞ்சுக்கு ஒரு மாட்டை அடக்கணும்னா அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். அததான் நீ அடக்குங்கிற விடிய வரைக்கும் இந்த மேடையில நிக்கிறேன். நான் உனக்கு என்னைய மட்டும் நீ அடக்கே மாதிரி
நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தங்கச்சி. ஆனா போட்டு தலையெழுத்து உருட்டுனா நான் செத்து போயிடுவேன். மாப்பிள்ள அண்ணன் தங்கச்சி போட்டு பிணையிற அப்படி சொல்ல. அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன், ஆனா நீ அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து கொழுந்தனார். என்ன போட்டுட்டு முறையா பெட்டிக்காரு அண்ணனா இந்த பிள்ளை கொழுந்தனார்னா அது நல்லா இருக்க வராதோ? எங்க அக்கா அக்கா எனக்கா ஒரு உதவிக்கா. என்ன தம்பி பண்ணா? நம்ம சண்டையெல்லாம் போட வேணாம். சண்டை வேணாம். மாட்டை அடக்கிறது எப்படின்னு நான் எப்படியாவது கத்துக்கணும்க்கா. இப்ப நீங்க ஒரு பேச்சுக்கு ஜல்லிக்கட்டு மாடு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்குக்கா பேச்சுக்கு நீ என்ன கோபம் விடு விடு அக்கான வேற கூப்பிட்டுட்டா. எனக்கு தமிழ்ல பிடிச்ச வார்த்தையே அந்த வார்த்தை தான். நான் மாட்டை அடக்குறேன். இப்ப நீங்க ஜல்லிக்கட்டு மாடு. நீங்க வாடி வாசல திறந்தோன்னா அங்க இருந்து வரீங்க. மாமா போயிட்டாரா? மாமா உட்கானா இல்ல அவரு வேணாம் ஒத்தாச்சுக்கு அதுக்காக கிளப்பி போக சொன்னேன். இப்ப நீங்க அங்க இருந்து வரும்போது நான் உங்களை அடக்குறேன். சரிங்க. இப்ப வாடி வாசல் திறந்தோன்னா அங்க இருந்து எப்படி வருவீங்க? எப்படி வரணும்? ஆட்டிக்கிட்டு வரணும். ஆட்டிக்கிட்டு ரொம்ப ஆட்டவே அததான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப கையை வீணா பேரு பாத்துக்க. அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. க்ளோஸ் போட்டுக்கிறீங்க. தங்கையே தனக்கு உதவி நான் வளர்ந்துக்கிட்டு வரவா செல்வனே 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 உதவி வேணும். நீங்க இப்ப உதவி பண்றீங்க. பேக்ரவுண்ட் வாசிக்கணும். பேக்ரவுண்ட் அங்க இருந்து வரீங்க. ரெடியா? அம்மா கொஞ்சம் முன்னாடி வாமா, லைட்டா முன்னாடி வாமா. அப்படியே இருமா. இப்ப மாடு அங்க இருந்து வருது. இப்ப நான் எப்படி அடக்குறேன்னு மட்டும் பாருங்க. காளமாடு ஜல்லிக்கட்டு மாட்டோட ஓனரு வாங்கப்பா மேடைக்கு வாங்க. மாட்டோட ஓனரு மேடைக்கு வாங்கலாம். அப்படி மாட்டோட ஓனர் தம்பி உகாரியா சூர்யா பரிசு பொருள் போய் எப்போன்னு இருக்க. அம்மா இருமா. பரிசு பொருள் என்னையா கொடுப்ப? பரிசு பொருள் என்ன? அந்த குண்டாலாம் வேணாம், எனக்கு கப்பு போதும். ஓகே டீ கப்பா வேகப்பா டீ கப்பு இல்லையா பைசாம. இப்ப நீ அங்க இருந்து வாமா. இப்ப நான் எப்படி அடக்குறேன் மட்டும் பாரு. தம்பி மச்சான் தம்பி என்னப்பா மாட்டடரே ஒரு ஆள் பத்தாது. நான் 4 பேர் சேர்ந்து வரலாமா? வேணாம் நீ நாடத்துக்கு எடுத்து போட வேணாம். ரெடியா? முடியாமா பொசிஷனோட வரையில மாடு இப்படி துள்ளி குதிச்சு வருது. துள்ளி குதிச்சு மச்சம் எல்லாம் புடுங்க வேணாம். நல்லா அங்க இருந்து இப்படி முதல்ல ஒரு சுத்து போடணும். அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும். குலுக்கிட்டு வரணுமா? நீங்க சொன்னாதான் நான் குலுக்குவேன். ஓஹோ சாபாஸ். நீ முதல்ல கொம்பு ஆட்டு. நீ ஆட்டும் போது என் மாப்பிள்ள சொல்றது கேளுமா. கொம்பு ஆட்டு. கொம்பு ஆட்ட ஆட்ட முடியும். நீ வச்சுக்கிட்டு என்ன ஆட்ட ஆட்டுங்கிற? ஏப்பா சூர்யா மாட்டை முடிக்கும் போகும்போது பரிசு இல்லையா பயிற்சி இல்லையா? எப்படி நான் அடக்குறேன்னு மட்டும் மாதிரியா? வாடா இது புடி மாடா இருக்கு. முகரை எதை பிடிச்சு கட்டிட்டு இருக்க? இப்ப இந்த மாட்டுக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மாட்டுக்கு பின்னாடி நம்பரை எழுதி போட்டுருவோம். இந்த நம்பரை பார்த்து யார் வேணாலும் கால் பண்ணலாம். நீ செல் நம்பரை எழுதி விடு. விஷயம் இருக்குல்ல, நான் எழுதி நிம்மதியா தூங்குறேன். விஜய் மாடு இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க யார் வேணாலும் வந்து பிடிச்சிட்டு போங்க. மாட்டோட ஓனர் வந்து பிடிச்சிட்டு போங்க. அப்படி சொல்லி நீ பாட்டுக்கு விஜய் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, யார் வேணாலும் பிடிச்சிட்டு போனா சரி. அதெல்லாம் கிடக்கட்டுமா? தாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. பிசினஸ் தானே. மாடு பிடிக்கிறீங்கப்பா ஆளக்கணா. ஹலோ, ஓ வியாபாரத்தை எடுத்து விட்டியா? இப்போ என் வியாபாரத்தை எடுத்து விட்றேன். அண்ணே பங்காளி ப்ளீஸ். ஹலோ போதுண்ணே அப்படியே இருக்குண்ணே. மாமா அவ்வளோ ஆத்து கரையில அன்னக்கிளி போறாடா, பார்த்து சிரிச்சு விட்டா பைத்தியமா நேண்டா. காரணம் புரியல, இது காதலான தெரியல. காரணம் புரியல, இது காதலான தெரியல. மாற முடியல, இவளை பார்த்து என்ன மாத்திக்கிட்ட தோணல. ஓஹோ, அட இந்த புள்ள அழகுல எவனையும் நான் மதிக்கல. இந்த புள்ள அழகுல எவனையும் நான் மதிக்கல.
பாத்தியா இருக்குது ஆட்ட இல்ல நீ ஆடாம இருக்க அப்படி கரையில அன்னைக்கு போறாடா என்ன நீ மனுஷன் நீ இந்த புள்ள குண்டி ஆட்டினோட எனக்கு ஞாபகம் வருது முந்தா நாள் வந்து டான்ஸ் இதே மாதிரி குண்டி ஆட்ட பெட்டிக்கார ஆர்வமா பார்த்து வாசிக்க இந்த புள்ள குண்டி ஆட்டினவங்கள புரு புருன்னு குச விட்டுட்டு போயிருச்சு அப்புறம் அவர் என்ன அவர் நிலைமை மோந்து பாத்துருக்க பாரு நீ அந்த அவர் நிலைமையா அவர் என்னடா எக்ஸ்ட்ரா ஒரு சுதி போதுன்னு எட்டிக்கிட்டு பாக்குறாப்ல என்னப்பா இவ்வளவுதானே இப்ப பாரு ஆத்து கரையில அன்னைக்கு போடுறாங்க லூசு மனுஷன் நீ என்ன இங்க ஆட்ட சொல்லிட்டு அங்கிட்டு புரிஞ்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க உன் நேரமே இப்படிதான்டா சூர்யா பாக்கணும்னு ஆசைப்படுற அந்த நேரத்துல படுத்து தூக்கி வாய்ப்பு நலிவி விடுகிறது என்ன பண்றது அங்கே இடி முழங்குது அப்படியே காசே எனக்கு இல்ல எனக்கு ஒரு சின்ன கதை நடப்பு வருது வேற ஒண்ணும் இல்ல மச்சான் இவங்கள்ட்ட தான் கேட்கணும் அக்கா இங்க சொல்லு நம்ம இதுக்கு மட்டும் என்ன எக்கோ வைக்கிறீங்களா என்ன ஈலுக்கு வச்சிடுற மத்ததுக்கு இவ்வளவு நேரம் அதை நோண்டல இதுக்கு மட்டும் ரொம்ப வேகமா வைக்கிறாரா பங்காளிக்கு அந்த ஈல் ரொம்ப பிடிக்கும் போல நல்ல வேலை போ அவரு சிவகார்த்திகை மாதிரியே உட்காந்துருக்காப்புல பாரு அம்மா வேற ஒண்ணும் இல்ல சரி எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளையே இல்ல ஐயோ அந்த புருஷங்காரன் ஒரு குடிகாரன் சரிங்க தண்ணியை போட்டு தினமா அலப்பறம் பண்றது அடிக்கிறது உதைக்கிறது இதே வேலையா தான் இருந்துகிட்டு இருந்தான் சரி இந்த அம்மா பாத்துச்சு இவனோட இன்னும் குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணி விட்டுருச்சு ஐயா குழந்தை இல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருச்சா டைவர்ஸ் பண்ணிருச்சு நல்ல குடும்பம் ஆமா அடிக்கிறான் உதைக்கிறான் இவன் கூட இப்படி குடும்பம் நடத்த முடியாது 10 நாள் வச்சு நோட்டீஸ்ல விளம்பரம் கொடுக்குது என்னைய அடிக்காம உதைக்காம கல்யாணம் பண்ணி எனக்கு உடனே புள்ள கொடுக்கணும் எவன் வேணாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நோட்டீஸ்ல விளம்பரம் கொடுத்த உடனே சரி 10 நாள் கழிச்சு ஒரு ஆளு வந்து கதவை தட்டினோன்னு இந்த அம்மா போய் திறந்துருக்கு கதவுக்கு அந்த பக்கத்து 2 கை இல்லாம 2 கால் இல்லாம ஒரு ஆள் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்க இந்த அம்மா பாத்துச்சு யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே ஹலோ திரைப்படம் இந்த திரைப்படம் நன்றாக இருக்கின்றது நாடகமும் நல்ல நாடகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு முதலிலே இசைக்கு அடுத்தபடியாக பாடலோடு சேர்ந்த ஆடல் அவர்களுடைய நடிப்பு இவை அனைத்துமே இன்று ஒன்று கூடி இருக்கின்றது என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே ஒட்டுமொத்தமாக இசையமைப்பாளர்களையும் ஒலிபெருக்கி அமைப்பாளரையும் நாடக கலைஞர்களையும் கிராமத்தின் சார்பாக பாராட்டி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. முதலிலே ஹார்மோனிய கலையரசு உண்மையிலே மிக தெளிவான பாடகர், அவருடைய ஹார்மோனியம் அருமையான ஹார்மோனியம் என்பதை பாராட்டி கிராமத்தின் சார்பாக அவருக்கு முதலிலே பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்க வித்வான் கேஎஸ் செல்வம் பாரு செல்வம் அவர்களுக்கு போடுங்க. அடுத்து சருகு விளையாட்டை சேர்ந்த ஆல்ரவுண்டர் வெரி சூப்பர் சூர்யா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இதையெல்லாம் எடுத்துக்காட்டாக, அதாவது இந்த கிராமத்திலே ஒரு நிகழ்ச்சி என்றால் அதற்கு மைக் செட் என்று சொல்லக்கூடிய ஒளிபெருக்கி, இங்கே தெரிகின்ற கண்ணை கவரும் ஒளி விளக்குகள், ஒட்டகை, இது நிரந்தர வாடிக்கையாளர் யார் என்றால் இங்கே முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய
எனது அன்பு சகோதரர் சருகுவிலைவட்டியை சேர்ந்த வேல்முருகன். அவரிடம் இந்த கிராமத்து தேவைக்கும் சரி, தனியார் நிகழ்ச்சிகளுக்கும் சரி, இதுவரை எனக்கு இவ்வளவு காசு வேணும் என்று என்னிடம் கேட்டது கிடையாது. நான் கொடுக்கின்ற காசை மனமுவந்து பாராட்டு தெரிவித்து வாங்கி கொண்டு புன்முகத்தோடு செல்கின்ற அன்பு தம்பி இந்த வேல்முருகனை நான் மனமாற பாராட்டி இந்த கிராமத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. உண்மையிலேயே பெருமையோடு சொல்கிறேன், பேச்சுக்காக பேசவில்லை. மைக் செட், லைட்டு, கொட்டகை என்றால் தம்பி வேல்முருகனை தவிர இந்த வட்டாரத்தில் இவ்வளவு மிக சிறப்பான முறையிலே, அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலே செய்து கொடுக்கின்ற அவரை மிகவும் பாராட்டுகிறேன். நன்றி கலந்த வணக்கம். அடுத்தபடியாக இங்கே தாளமாக சுற்றிக் கொண்டிருக்கிற நண்பு தந்தைக்கு பொன்னாடை சிட்டிபாபு அவர்களுக்கு போற்றப்படுகிறது. ஆனால் முதலிலே சொன்னேன், தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நடக்கும் நாடகம் என்று சொல்லுவதுண்டு. ஆனால் இன்று தினம் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே புக்கிங் செய்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடகம் என்று முதலிலே கூறினேன். அதுபோல முதலாக இங்கே பபுனாகவும் டான்ஸாகவும் நமக்கு கண்ணுக்கிளிய காட்சியை கொடுத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பபுன் மனோகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடி சிறந்த ஆட்டக்காரர் என்றுதான் சொல்ல வேண்டும், டான்ஸாக நடிக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வரும் நாடக கலைஞர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படும் என்று கூறிக்கொண்டு, தயவு செய்து ஒரு சில சின்ன சர்ச்சைகள் எழுப்பி கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர் ட்ரிபிள் கே கண்ணன் தம்பி சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய செல்வ மகன் ஜே மோகன்தாஸ் மற்றும் அவருடைய நண்பர்கள் அவர்களுடைய குழுவின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போட்டி குறிக்கப்படுகிறது. ராவணி போட்டுக்கிட்டு ஏன் ஆடுறேன், நானே உள்ள தானே எண்ணி நானே வாடுறேன். ராவணி போட்டுக்கிட்டு ஏன் ஆடுறேன், அடி ஆத்தே ஆத்தே ஆடி மாத்தாடே ஆத்தே 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 ஆத்தே. வருமா எங்கிட்டுமா போற, அடி மாட்டி எங்க இருத்த புள்ள வெளுத்து புட வெளுத்து என்ன ஏண்டியா சூர்யா அந்த அளவுக்கு நான் கருப்பா இருக்கேன். அப்புறம் மாடி என் கருத்த புள்ள. சரி விடு, பாட்ட மாத்துறேன். உனக்கு போற பிள்ளைய சொல்லிட்டு இருக்கா அப்படி. நீ ஏமா அப்படி எப்படி நீ வாடி ஏன் கருத்த புள்ள, அடி வாடி என் வத்த புள்ள, அடி வாடி என் வத்த புள்ள, ரெண்டு நாளாக வத்த புள்ள, அடி அள்ளி கள்ளி நான் வந்த போற கள்ளி உங்கள்ல சொல்லிட்டு போடி. இது சேர்ந்து போடுறது, தனித்தனியா போட்டு விட்டுருவோம். பட்டெடுத்து பாடி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என்றெல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அன்றாயிரம் நான் இருந்தா அன்றாயிடா உன் குண்டிக்குள்ளே இருந்திருப்பேன். அந்த பாட்டுல அப்படியே வரும். ஆமா ஆமா ஆமா. அன்பாக்கா நான் இருந்தா, அன்பாக்கா நான் இருந்தா வீட்டு
சொல்லு. தந்தாங்க பல்லாதவங்க உள்ளார வந்தாங்க மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து எங்கிட்ட மோதாதி நான் திருச்சிக்கார பொண்ணுதானடா வரவரா பம்புக்கு இழுக்காதி விஜி கோவக்கார பொண்ணுதானடா ஏயா ஆமா போ. இல்ல ஒரு சில நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏயா இப்ப பாரு அடுத்ததுல நீ நினைக்கிறது அடுத்ததுல நடக்கும் பாரு. அடுத்ததுல நடக்கும் மட்டும் பாரு. இப்ப வரும் பாரு. கூப்பிட்டா ஓடி வருவாளா காலியே பார்த்துட்டு பார்த்து ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளோ ஏதோ கூப்பிட்டா ஓடி வருவாளோ கூப்பிட்டா அவ கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா உடியா 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 ஆத்தா ஆடி வா முருகாணி ஓடி வா கந்தா உடியா ஆத்தா தாயே ஆடி வா தாயே நீ ஓடி வா தாயே சாமியை பிடிக்காதீங்க ஏதா அவங்கள விடுங்க பூஜாரி இருமா 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 வாகனத்தை ஆட்சி போடாதீங்கம்மா இருங்கம்மா அடா அந்த அம்மா விடுங்க ஏதா வாங்க இங்க திருநூறு போட்டுக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு எந்திரிச்சு போகுது சாமி வந்து வீட்டுக்கு எந்திரிச்சு இடம் பிடிக்கிறதுக்கு அலையுதுப்பா நம்ம முகராடி சாமி வருதான்னு பார்த்தேன் நம்ம பாண்ட பாட்டு நீ சாமி வருது நினைச்சியா நல்லா ஆளு வந்து சேட்ட கூப்பிட்டா ஓடி வருவாளா தாண்டிய மாத்துக்கு போட்டு ஆடி வருவாளா மாயமில்லை மந்திரமில்லை ஐயா எல்லாம் பாருங்க ஒரு சாட் வயிற்றுக்காக தான் இப்ப துண்டை வெளிச்சு போட்டிருக்க அப்படி உங்க கையில காலில் கிடக்கிறத எடுத்து போடுங்க டேய் தொழில் ஆரம்பிச்சுட்டா அப்படி 5 ரூபா சேர்த்தாலும் ஒரு சீசன் 350 ரூபா இருக்குல்ல எதுவுமே விடுறதில்லை கட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க என்னோட ஆட்டம் எப்படி தூக்கணும்ல இல்ல என்ன படுத்தாடுமா ஏப்பா பப்புனுக்காரு படுத்தாடுனா நானும் படுத்தாடுமா ஆடணுமா சூர்யா நீ பேசணும் இது சட்டமா இது என்ன டப்பா நிக்காத சரி அவர் தூக்குனாப்ல இல்ல சரி இதை விட்டு ஆட்டினாப்ல காலை விட்டுக்கிட்டு ஆமா அதே மாதிரி நின்னு விடுறா நான் செய்ய தயார உன் கடைசி ஆசையை மட்டும் சொல்லு இரியா ஆமா நீனு விடுறானா நீ என்ன பண்ண போற வேடிக்கை பாக்குறேன் சரி எல்லாம் ஜோரா வர்றத கை தட்டுங்க நான் படுத்து ஆட போறேன் அப்பா அப்பா ஆடவா ஆடுங்க ஆடவா மயிலாடும் பறையில் நாங்க ஆடி இருக்கோம் மதுரை மீனாட்சி ஹோட்டல்ல மெழுகாடி நான் படுத்த நீ அவன் படுக்கிற கம்பெனிக்கு ஆள் வேணாமா கம்பெனி கொடுக்குறீங்க
ஏப்பா சொல்லிட்டு படுத்தீங்களா? என்ன நடந்துச்சு இப்ப? நீங்க 2 பேரும் படுக்க போறோம்னு சொல்லிட்டு படுத்தீங்களா? இருப்பா பப்புண்டாச்சு. இந்த உன் வேலை என்ன? தாளம் போடுற வேலை அவன் படுக்க நீ படுக்கிற என்ன? அவரை பேசாதீங்கப்பா, அப்படிலாம் பேசாதீங்க. எங்க சலவ தொழிலாளி முகரா கடைங்கள பாரு இருக்குதா? இந்தம்மா நீ அங்க படுத்து ஆட வேண்டியதானே? அவர் இருக்கிறாரு அங்க வந்து படுத்தா அப்புறம் அவருக்கு நோக்கம் வராதா? என் விருப்பம், நான் எங்க வேணாலும் படுப்பேன். நீ எதுக்கு இங்க வந்து படுக்கிற? தந்தானா தானா நானே அப்படிதான் இருக்கு. தந்தானே தானா நானே ஒரே வந்தேன்னா மாறே நானே. இதோட நெளிவு கட்டு முட்டா பண்ண போறேன். இந்தம்மா பாட்டு எழுதி உனக்காக பாடி பாடி எனக்காக பாடி வர நல்ல நீ பாட்டுக்கு பாடியை வாங்கி தரேன். உனக்காக ஓரத்தில் உனக்காக காத்திருக்கிறேன். உன்னோடு நான் ஒன்றா பேசணும். அதுக்கு முன்னே வந்து வேணும். உனக்காக ஓரத்தில் உனக்காக காத்திருக்கிறேன். உன்னோடு நான் ஒன்றா பேசணும். அதனால நான் அதுக்கு முன்னே வந்து வேணும். தலனா 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 கை தட்டிய அனைவர்களுக்கு நன்றி. அடுத்து நீ இப்படி என்னைய பண்ண சொல்லுவ, நான் உட்காந்து ஆடுவேன். சூர்யா நல்லா குடும்பம், நம்ம மாநகரத்தை குடும்பம். சூர்யா உண்மையிலே சொல்றேன், பொம்பளை பிள்ளை நீ காலை தூக்க கூடாது. ஏன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம நாட்டுல. மாப்பிள்ளை இரு, அவங்க குடும்பத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டு நீங்க அதுக்குள்ள இது அவசரப்படாத, டோக்கன் போடணும். நான் அப்பெல்லாம் காலை தூக்க சொல்ல மாட்டேன். அப்படி வாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல தாய் நாடு தாய்மொழின்னு பெண்களுக்கு பெருமை சேர்த்து வச்சிருக்கிறோம். நீங்க பாட்டு காலையும் கையும் தூக்கினீங்கன்னா நல்லா இருக்காது. தெரியுது இல்ல? ஆமா, இப்பயும் சொல்றேம்மா, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். ஆமா, யார் இல்லைன்னா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம், குடியை கெடுக்கும். சன் டிவி பல குடும்பத்தை கெடுக்கும். ஆமா, நீ பல குடும்பம் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? சன் டிவி மட்டும் இல்ல, தொலைக்காட்சினாலே தொல்லைக்காட்சியா ஆயிடுச்சு. இப்ப ஆண்கள் குடிக்கிறோம்னா ஒரு காரணம் இருக்கு, ஆனா பெண்கள் குடிக்காதீங்கன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் தெரியுது இல்ல? ஏன்னா நீங்க குடிச்சீங்கன்னா பல உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சு. ரெண்டா குடும்பத்துல ஆணு பெண்ணு சேர்ந்து குடிச்சாங்கன்னா அந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்குயா. அது வேணா இருக்கும். சரி, அதெல்லாம் கடத்திட்டு போட்டுமா? உன்னை பார்த்தோன்னே என்ன வருது? இது பண்ணலாம் முடியும். எதை பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்க? அவசரப்படாத. ஒரு பொம்பளை பிள்ளைங்க இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு போகணும்ல, உள்ள அடுத்த ஆள் வரணும். காதல் பண்ணுவோம் யா. உன் மேல வச்சிருக்க காதல் எப்படி காதல்? என் பேர்ல பண்றீங்களா? நல்லா இருக்கு. எப்படி நாங்க எப்படி கிரிக்கெட் அடிக்கிறாங்க அவங்களா? காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? நம்ம பேச விட மாட்டாங்க கடைசி. அத்த மக ஒண்ணு நினைச்சேன். கீழே கீழே எதுக்கு நீங்க பக்கத்துல கீழே இறங்கி போக சொல்ற? அத்த மக ஒண்ணு நினைச்சேன், அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தலையும் நடந்து போட்டு அடியே உன்னை பார்த்தது. அத்த மக ஒண்ணு நினைச்சேன், அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன், அடியே உன்னை பார்க்கையில உன்னை கொஞ்சமே நான் செய்தி சொல்ல ஒரு மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன், அடி
மடல் சரியிலையா வெயில் வரும் நேரத்துல மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்துல நினைப்பு மட்டும் காவிரையா நானும் காட்டியப்போ நினைப்ப செலவழிப்பேன் மலையில நான் பூமிக்கு கூட கொடுப்பேன் எல்லாரும் துணியாட்டம் மனசு அறியே புரிஞ்சு என்னை எண்ணி கொடுத்து நான் குறுக்கு மாமா மகை ஒன்ன நினைச்சு மல்லிய தாயில் வச்சே மச்சா ஒன்ன பார்த்த நிமிஷம் தனையும் மறந்திருக்க மத்தோடு ஆசமத்தோடு நாங்கள் சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை அத்தமக ஒன்ன நினைச்சு கற்பூரம் தொழிக்கிறே கந்தகிரி கோவில் நன்மைகள் நடக்கிறே நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடைகள் நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் தந்தையன்போம் அதில் நிகழும் குங்குமத்தை அன்னையன்போம் திருநீரின் தத்துவம் அன்னையன்போம் அதில் நிகழும் குங்குமத்தை அன்னையன்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஒலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஒலிக்குது கருணகிரி கோவில் நந்தையெல்லாம் நடக்குது பன்னீர் வெளிகளில் மைதிட்டு பன்னீர் செவிகளில் நகை சுட்டுவோம் பன்னீர் வெளிகளில் மைதிட்டுவோம் பன்னீர் செவிகளில் நகை சுட்டுவோம் திருமாதை ஒளி வீசும் அவசமிட்டு முல்லைப்பூ மலையணிந்து திருமாதை ஒளி வீசும் அவசமிட்டு முல்லைப்பூ மலையணிவோ சந்தனம் மணக்குது கற்பூரம் ஒலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஒலிக்குது கருணகிரி கோவில் நன்மையெல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கண்களந்த வைரத்திலே விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கண்களந்த வைரத்திலே தங்கத்தில்
திருப்பாதம் வணங்கிடும் போது திருப்பாதம் வணங்கிடும் போது சுகத்திற்கு அவன் வருகிற சுகத்திற்கு எல்லையேறு சங்கமம் மனக்கிடு கற்பூரம் தொலைக்கிறேன் சங்கமம் மனக்கிறேன் ஊரம் தொலைக்கிறேன் தொல்லையிலே கோவில் வந்தால் நன்மையாக நடக்கிறேன் மகிழ் மீது மன்னனை இருந்த வைத்து ஏழு சுரம் பாடும் தலகைகளில் மகிழ் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரம் பாடும் தலகைகளில் வெற்றிவேலுடன் சேவற்கொடி ஏற்றி வைத்து வெற்றிவேலுடன் சேவற்கொடி ஏற்றி வைத்து ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் அந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது கந்தா கடம்பா கதிர்வேலவா ஐவகை நிலங்களோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்து தளபதி வந்திருக்கதோ நானோ நம்பி இன்னைக்கு வந்திருக்கிறது மக்களாகிய உங்களை நம்பி பள்ளம் நோக்கி ஓடுகின்ற வெள்ளங்களை போல நல்ல உள்ளங்களாக உங்கள் உள்ளங்களை நோக்கி இன்னைக்கு வந்திருக்கோம். முருகா முத்துக்குமரா காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும் போது உனது அருளால் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு வள்ளி என்னும் பேர் நாமம் சூட்டி இதுவரையிலும் யாதொரு குறையும் இல்லாமல் வளர்த்து வருகிறேன். நானும் எனது குடிமக்களும் யாதொரு குறையும் இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ உன்னையும் இந்த ஊர் கவல தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களை வேண்டினாலும் கூட இன்னைக்கு வேற இடத்துல நாடகம் உண்மையிலே ஆமா இருந்தாலும் இங்க வந்தது இன்னைக்கு 2019 இன்னைக்கு முதல் நாடகம். அதனால அந்த விநாயகர் பெருமானை வணங்கி விட்டு நம்ம அந்த பணியை ஆரம்பிப்போம். கற்பகத்தை வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சுத்தி தரும் சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடங்கு மறுகலத்திலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் பிள்ளையா சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடங்கு
கடல் குளிக்கும் பிள்ளையா துளி போட்டு செயலெதுக்கும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகமோடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து பிள்ளையா துளி போட்டு செயலெதுக்கும் தொடர்ந்து. என் மகன் வீரத்தவனை தேசபக்தனுக்காக அனுப்பி வைத்திருந்தேன். இருந்த பொழுதிலும் இதுவரையிலும் காணவில்லை. ஏதோ சத்தம் கேட்கிறதே. அப்பா என்ன 3 அடி தள்ளி நிக்கிறீங்க? முன்னாடி வாங்க. வந்தோடனே கராட்ட மாதிரி பண்ணா. அப்பா தேசபக்தனுக்காக செஞ்சீங்க மகனே. ஆமாப்பா. வாழ்க பல்லாண்டு, முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க பல்லாண்டு. அப்படியே ஆகட்டுமாப்பா. அப்பா தேச விசாரணை சென்றிருந்தேன். மக்கள் எல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். பெருமையாக பேசுகிறார்கள். தாங்கள் ஆட்சி புரிவதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதி என்று மக்கள் பேசுகிறார்கள். என்ன மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதி? நம் குல வழக்கம் என்ன? குல வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிடுதல், அதனை பருவமடைந்த பெண்கள் காவல் காத்தல் தானே நம்ம வழக்கம். வழக்கம் தானே. நம் வீட்டில் பருவமடைந்த ஒரு பெண் வள்ளி இருக்கிறாங்க. காவலுக்கு அனுப்பலையா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. ஒரு குறை, ஒரே ஒரு குறை. காரணம் நம்ம தங்கச்சி வள்ளியவா? ஆமா, நம்ம தங்கச்சி இல்ல, உன் தங்கச்சி வள்ளியவா? சின்ன பிள்ளைங்கிறத காட்டுறீங்க பத்தியில. பெரிய மனுஷன் போய் சின்னத்தனமா பேசுற அப்பா நம்மளுக்கு. ஆமாப்பா, ஊர் பேசுற மாதிரி நீ வச்சுக்கலாமா? அப்பா வந்து உடனே சொல்லிட்ட. உடனடியாக அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறார். நம்ம பொண்டாட்டியும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறோம். நம்ம பொண்டாட்டியா? சரி, உங்க பொண்டாட்டி. அப்பா நீங்க மட்டும் நம்ம தங்கச்சி இல்லைன்னா போங்கிற மாதிரி சொல்லுங்க. சரிப்பா, உங்க பொண்டாட்டி. உனக்கு அம்மாயா? நான் இருக்குல்ல இருக்குப்பா. என்னத்த சொல்றிய? பிரசவ ஆளும் கெட்டு கிடக்கு காலைக்கு. வேற என்ன? உடனடியாக சென்று எனது மகளாகிய உனது தந்தை அழைத்ததாக உடனடியாக அழைத்து வா. அப்பா அப்படியே ஆகட்டும். அதுக்கு முன்னாடி தங்களுக்கு வருமானம் வந்திருக்கிறது. ஓஹோ. SS கோட்டை அருகில் சொற்கலான்பட்டி SR நாதன் அவர்கள் சார்பாக இங்கு நம்பிராஜனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அப்பா சகோதரர் பழனியப்பா அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பாக வாரி வழங்கி இருக்கிறார்கள். எனக்கு 50 பொற்காசுகளை வாரி வழங்கிய அருமை அண்ணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். அப்பா நான் சென்று வருகிறேன். ஒரு நாடக கலைஞர் அருமை அண்ணன் KK முத்துச்சிற்பி அண்ணன் வெளியீட்டுள்ள ஒரு ஆல்பம். அதாவது இது ஒரு நாடகத்திற்கான வளர்ச்சி. அந்த ஆல்பத்தில் எல்லாரோடைய அம்மாவையும் நினைச்சு பாடுற மாதிரி பாடியிருக்காரு. அந்த பாடல் உங்களுக்காக. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே, அப்புராணி மனச வச்சு அன்பெல்லாம் பூத்தவளே, முழலுக்கு மந்திரமே அம்மா அம்மா, முழலுக்கு மந்திரமே அம்மா அம்மா, பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா. சிட்டிக்குள்ள முத்த போல வச்சு காத்தவளே, புராணி மனச வச்சு பூத்தவளே, முனலுக்கு மந்திரமே அம்மா
வைக்க வேணும் அம்மா அப்படியே சுத்திரடா அந்த நேரம் தோணுமா உன்னை வரமா நினைச்சேமா உள்ள வரமா திருச்சேமா உன்னை வரமா நினைச்சேமா உள்ள வரமா திருச்சேமா காத்தவளே அப்புராணி மனச வச்சு அன்பம் மூத்தவளே பொல்லாத ஊருக்குள்ள நாம் உனக்கு வேணும் அம்மாடி நிலம் தூரம் தொடவட சொல்லி வச்சு பொல்லாத ஊருக்குள்ள நாம் உனக்கு வேணும் அம்மாடி நிலம் தூரம் தொடவட சொல்லி வச்சு கொண்டு வரவ உலகிருந்தேன் அப்போ சிறகாணி உனக்கு கொண்டு வரவ உலகிருந்தேன் அப்போ சிறகாணி உனக்கு உன்னோட பேசலாம் என்ன பத்தி இருக்கும் கண்ணோடு தண்ணி வந்தா ஒவ்வொரு உன்னோட பேசலாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோட தண்ணி வந்தா ஒவ்வொரு தந்தெடுக்கு ஒன்ன மறந்தா இந்த உசிறு என்ன மறந்தே வரந்தோடும் ஒன்ன மறந்தா இந்த உசிறு என்ன மறந்தே வரந்தோடும் ஆக்காட்டி வேலை போடுச்சு கண்ணா சொல்லி கொடுத்து தன்னாட குழல் கொடுத்து நல்ல சோறு பொங்கி கொடுத்து ஆக்காட்டி விரலை போடுச்சு அண்ணா சொல்லி கொடுத்து அண்ணாட குழல் கொடுத்து சோறு பொங்கி கொடுத்து கடவெட்டி நடவு நட்டு கால் சட்டை கத்து கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு செங்கட்டொன்று வாங்கி கொடுத்து கொஞ்ச நேர காணல நான் தங்கவே போலீனுக்கு அம்மா கொஞ்ச நேர காணல நான் தங்கவே போலீனுக்கு அசல் வந்து நான் படித்த தாயத்தை குடிக்க வைப்பேன் என் புள்ள தலைக்கு நீ எட்டு சொல்லி வந்தேன் தாலிய விட்டு கூட தாய என்ன படிக்க வச்சு உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 வருஷம் எனக்கு வந்து பெற்று எடுத்த அம்மாவும் ரத்தத்தை எல்லாம் பாலத்தென்று ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆராரிரோ ஆராரிரோ அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். தேவர்கள் ஒளி விளக்கு விளக்கு தேவரன் மொழி விளக்கு அல்லாத பத்து பொண்ணில் கண்டெடுத்த எங்கள் விளக்கு அல்லாத பத்து பொண்ணில் கண்டெடுத்த மணி விளக்கு என்னகத்து தீரு விளக்கு தேவரன் ஒளி விளக்கு என்னகத்து தீரு விளக்கு தேவரன் ஒளி விளக்கு இந்துதானை இங்கெடுத்து எங்கையுள்ள நல்ல விளக்கு இந்துதானை இங்கெடுத்து எங்கையுள்ள நல்ல விளக்கு அமரர்கள் போற்றுகின்ற பாசமிகு சுடர் விளக்கு அமரர்கள் போற்றுகின்ற பாசமிகு சுடர் விளக்கு உலகத்து திருவிளக்கு தேவரின் மொழி விளக்கு எல்லாரும் மணி விளக்கு உலகத்து திருவிளக்கு
தேவரன் ஒளி விளக்கு சாதி மத வேதமெல்லாம் சான்றோர்கள் சுடர் விளக்கு சாதி மத வேதமெல்லாம் சான்றோர்கள் சுடர் விளக்கு நீதி சொல்லும் தேவரவர் அணையாத யா விளக்கு நீதி சொல்லும் தேவரவர் அணையாத யா விளக்கு உலகத்து திருவிளக்கு தேவரக ஒளி விளக்கு அண்ணாட பது பொண்ணில் தந்தெடுத்த எங்கள் விளக்கு உலகத்து திருவிளக்கு தேவரக ஒளி விளக்கு எப்பொழுதும் நினைப்பதையே முடிப்பது நம் விளக்கு எப்பொழுதும் முடிப்பதையே நினைப்பது நம் விளக்கு பசும்பொன் நாட்டுக்கவர் அணையாத யா விளக்கு பசும்பொன் நாட்டுக்கவர் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு உலகத்து திருவிளக்கு தேவரன் மூல விளக்கு எல்லோரு பதுமொழி கண் தடுத்த நம்ம விளக்கு உலகத்து திருவிளக்கு தேவரக ஒளி விளக்கு உலகத்து திருவிளக்கு தேவரன் ஒளி விளக்கு எப்பொழுதும் நினைப்பதையே முடிப்பது நம் விளக்கு எப்பொழுதும் நிலைகளையும் முடிப்பது நம்ம விளக்கு பசும்பொன் நாட்டுக்கவர் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு பசும்பொன் நாட்டுக்கவர் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு உலகத்து திருவிளக்கு தேவரன் ஒளி விளக்கு எல்லோரும் பதுமொழி கண் தடுத்த ஒளி விளக்கு உலகத்து திருவிளக்கு